மேகமலை ஊராட்சி தும்பகுண்டு ஊராட்சியில் 60-70 வருஷமாக மக்கள் குடியிருந்து வராங்க. அவங்கள திடீர்னு வனத்துறை வெளியேற சொல்லி துன்புறுத்துகிறாங்க. இது தொடர்பாக புரட்சித் தலைவி அம்மா இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது 2006-2011 அம்மாகிட்ட சொல்லி எதிர்கட்சியில் இருந்தாலும் கூட அப்போது திமுக ஆளும் கட்சி திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார். அந்த சட்டத்தை எதிர்த்து என் தலைமையில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம். அந்த வழக்கு தொடுத்ததுனால இன்றைக்கி வரைக்கும் யாரும் இவங்களுக்கு துன்புறுத்தல் இல்லை. அந்த வழக்கை நடத்த சொன்னது மனோஜ் பாண்டியன் எக்ஸ்-எம்பி. அவர் இன்றைக்கி திரு ஓ பன்னீர்செல்வம் கூட இருக்கிறதுனால அந்த வழக்கை அவர் தொடர்ந்து நடத்த முடியாமல் கைவிட்டார். வித்ட்ரா ஆனதுனால வனத்துறை மீண்டும் இந்த பகுதியில் அரசரடி உட்பட எல்லா பகுதியிலும் மக்கள் வெளியேறுங்கன்னு சொல்கிறாங்க. அது தவறு. 2006 வனச்சட்ட பிரகாரம் அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு சட்டப்படி நியாயப்படி அவங்களுக்கு நிவாரணம் கொடுத்தாங்கன்னு அரசாங்கம். அந்த வகையில் கடந்த மாதம் கலெக்டரேட்டில் ஒரு போராட்டம் பண்ணி மனு கொடுத்துருக்காங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் நியாயமாக பண்ணித்தாரம்ன்ட்ருக்காங்க. அதை உறுதி செய்கிற வகையில் நானே அந்த வழக்கை எடுத்து டெல்லி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம்னு இருக்கேன். அதோட அந்த பகுதி மக்கள் ஒரு 1000-2000 பேரை கூப்பிட்டு பேசி முடிக்கிறதுக்காக இன்றைக்கி வந்தேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதை பேசி முடிச்சாச்சு. இப்போ என்ன தகவல் சொல்லுங்கள். நேற்று ஏடிஎம்கே சார்பாக ஆண்டிப்பட்டில் ஒரு கூட்டம் நடந்தது. அதில் பட்டிமன்றம் நடத்தினாங்க. அதில் வைகைச்சன் நடுவராக பங்கேற்றார். அவர் அவர் பேசுகிறப்போ தினகரன் நம்பி போன 18 எம்எல்ஏக்களை இப்போ எல்லாமே எம்எல்ஏ பதவி பிடிங்கிட்டு இப்போ தெருவில் நிப்பாட்டுற மாதிரி நிப்பாட்டாங்க. அவங்களை நம்பி போனவங்களுக்கு இதாங்க நிதி. இதுக்கடல இப்போ தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் தங்கத்தமிழ் உட்பட எல்லா எம்எல்ஏ ஏடிஎம்கேல இணையதுக்காக தூது விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது சம்பந்தம் என்ன சொல்கிறீங்க? கேனப்பே ஊரில் கிறுக்கு பே நாட்டாமன்ட்டு ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி ஒரு பழமொழிக்கு ஏற்ப ஏற்கனவே எம்எல்ஏவாக இருக்கும்போதே கூப்பிட்டீங்க, நாங்கள் வரல. இப்போ எம்எல்ஏ பதவியை பிடிங்கிட்டீங்க. இப்போ நாங்கள் போய் சேர்றதா இருந்தால் சேர வேண்டிய அவசியம் என்ன? நாங்கன்னா தூது விட வேண்டிய அவசியம் என்ன? எம்எல்ஏவாக இருக்கும்போது கூப்பிட்டது நியாயம். இப்போ நாங்கள் தூது விட்டு உங்க கூட சேர்ந்தாப்புல எங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? நீங்கள் போனால் ஃபீஸ் போன பல்ப்பு, நாங்கள் பிரகாசமாக இருக்கிற எல்இடி பல்ப்பு. எங்களுக்கு பிரகாசம் இருக்குது. நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல் அம்மா மக்கள் முன்னேற்றங்களும் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகுது. வைகை செல்வன் உட்பட எல்லாரும் எங்கிட்ட சேர்றதுக்கு லைனில் நிற்க போகிறீங்க. அப்போ தான் தெரியும். கட்சியும் நீங்க எதிர்பார்க்குற கட்சியும் சின்னமும் உங்க கையில் வந்துச்சுன்னா உங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? எங்களுடைய நிலைப்பாடு, எங்களுக்கு போராட்டமே அதிமுகவும் ரெட்டலையை மீட்டெடுக்கிறதுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சிருக்கோம். தேர்தலில் போட்டி ஓடணும்னா ஒரு கட்சி வேணும், ஒரு சின்னம் வேணும். டைம் பீங் இன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் குக்கர் சின்னம். அதை வச்சு ஜெயிச்ச பிறகு எங்கிட்ட தாண்டா அதிமுக உறுப்பினர் பூரா இல்லை கோடிக்கணக்கான உறுப்பினர் எங்கிட்ட தான் இருக்கான்றதை நாங்கள் நிரூபிச்சிட்டோம். மீண்டும் அதிமுக ரெட்டலை வரும்போது நாங்கள் 1.5 கோடி தொண்டனும் மீண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக, இதை வளர்த்த புரட்சித் தலைவர் அம்மா உருவாக்கிய அதிமுக ரெட்டலை, இதில் தான் நாங்கள் பயணிப்புமே தவிர அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. போராட்டம் நடந்துட்டு இருக்கு. கவர்மெண்ட்ல இருந்து இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள பதவியில ஆசிரியர்கள் வராட்டினா அவங்கள அந்த இடத்த காலியாக அறிவிச்சுட்டு அந்த இடத்த தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மிகப்பெரிய சக்தி தமிழ்நாட்டில். அவங்களுக்கு நீங்கள் அடக்குமுறையை கொடுத்தீங்களாக்கு அரசே ஸ்தம்பிச்சு போகும். அவங்க கேட்ட கோரிய பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துங்க, புதிய பென்ஷன் திட்டம் வேணாம்ன்றாங்க. ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் சம்பள விகிதாச்சாரம் இருக்குது. நானும் நீங்களும் ஒரே ஆசிரியராக போகிறோம். உங்களுக்கு 4000 ரூபா சம்பளம், எனக்கு 5500 சம்பளம். இந்த வேறுபாடு வேணாம். ஒன்று 4000 ரூபாய் கொடு, இல்லாட்டி 5500 ரூபாய் கொடு அப்படின்ற ஒரு 9 அம்ச கோரிக்கை வச்சுருக்காங்க. புரட்சித் தலைவி அம்மா 2016 சட்டமன்ற தேர்தலில் 110ல் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வரேன்னு பேசியிருக்காங்க. அம்மா ஆட்சின்னு சொல்கிற எடப்பாடி பழனிசாமி அம்மா சொன்னதை நிறைவேற்றுகிற வகையில் அவங்க கூட உட்காந்து பேசி சுமூகமாக ஒரு 2-3 கோரிக்கையை நிறைவேற்றினா நல்லதுன்றது எங்களுடைய நிலைப்பாடு.
இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல இருந்து எது கூட்டணிகள் ஏற்படுத்தும்? நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மாநில கட்சிகளோடு கூட்டணி வைத்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறதா சொல்லியிருக்கோம். அதே எங்கள் நிலைப்பாடு. கட்சிகள் வந்தால் சேர்த்துக்கிடுவோம். தேசிய கட்சி கூட ஒருபோது நாங்கள் கூட்டணி இல்லை, அது மட்டும் உறுதி. தேசிய கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் காங்கிரஸ், பிஜேபி, கம்யூனிஸ்ட் எந்த கட்சியோட கூட்டணி இல்லை. மாநில கட்சியோட தான் கூட்டணி. வரும் சென்டருக்கு வந்தால் வரும்.